அதாவது அந்த அந்த காலத்தில் எல்லாருமே கைவைத்தியம் தெரிஞ்சாங்க. மருத்துவர்கள்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஊரில் சில ஊரில் வைத்தியரே இருக்க மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஊரில் தான் பெரும்பாலான ஊரில் அந்த காலத்துலலாம் வைத்தியரே இருக்க மாட்டாங்க. மக்கள் மருத்துவம் தான் இருந்தது. மக்களிடம் தான் மருத்துவம் இருந்தது. மக்கள் தான் அப்போ எல்லாருமே ஒரு மருத்துவர் என்ன பண்ணுவார்? தன்னிடம் வருகிறவர் நல்லா ஆரோக்கியமாக போகணுன்னு தானே நினைப்பார். மருத்துவருடைய மனப்பான்மை என்னவா இருக்கும்? மருத்துவருடைய உடம்புல நோய் இருந்தால் கூட தன்னிடம் வருகிற ஒரு நோயாளி ஆரோக்கியம் பெற்று செல்ல வேண்டும் அப்படி நினைக்கிறவர் தான் மருத்துவர். அப்போ அந்த காலத்தில் எல்லாருமே தன்னை மருத்துவராக உணர்ந்தார்கள். எனக்கும் மருத்துவம் தெரியும், எனக்கும் கைவைத்தியம் தெரியும். அப்போ எல்லாருமே தன்னை மருத்துவராக உணர்ந்தார்கள். அப்போ எல்லாருமே யாராவது ஒருத்தருடைய உடம்புல நோய் இருந்ததுன்னா அதை என்னால் சரி பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இப்போ ஒரு வயிற்று வலி வருது, உடனே இந்த மருந்து சாப்பிட்டு பாரு, அந்த மருந்து சாப்பிட்டு பாரு அப்படின்னு அதை நம்மளை குணப்படுத்தி அந்த பேரை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. கடந்த காலத்தில் அப்படி ஒரு பழக்கம் இருந்தது. யாருக்காவது தலைவலியா உடனே இதை பண்ணால் உனக்கு சரியாயிடும், அந்த இலையை கொஞ்சம் அப்படி தீயில வாட்டி நெத்தியில் பத்து போடு உனக்கு சரியாயிடும் அப்படின்னா, ஆமாப்பா சரியாயிடுச்சு, நீ சொன்ன மாதிரியே சரியாயிடுச்சு அப்படின்னோடனே இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். தலைவலியை நான் குணப்படுத்திட்டேன், ஒருத்தருடைய தலைவலியை நான் குணப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சொல்லுவாங்க. அவள் சொன்னதுனால தான், அவள் சொன்ன அந்த வைத்தியம் அந்த இலையை வச்சோம்னா அது அவள் தான் சொன்னது, எனக்கு அதை பண்ண மாதிரி எனக்கு தலைவலி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது இவங்களுக்கு இப்படி மக்களுக்கு இடையில் ஒரு போட்டி. மக்களுடைய நோயை குணப்படுத்துறதுக்கு மக்களுக்கு இடையில் ஒரு போட்டி. இப்போ டாக்டர்களுக்கு இடையில் போட்டி வரும். நான் தான் அந்த நோயை குணப்படுத்துவேன், எங்கள் மருத்துவமனைக்கு வாங்க நாங்கள் குணப்படுத்துவோம், ஏன் அங்கே போகிறீங்க, எங்ககிட்ட சூப்பர் சிகிச்சை இருக்குது அப்படிங்கிற அந்த இது இருக்குல்ல, நாங்கள் தான் குணப்படுத்துவோம் அப்படிங்கிறப்ப அது முன்னாடி மக்கள்கிட்ட இருந்தது. மருத்துவம் என்பது மக்களிடம் இருக்கும்போது மக்கள் அனைவரும் தங்களை மருத்துவராக உணரும்போது யாருக்கு எந்த நோய் வந்தாலும் சின்னதாக ஒரு தலைவலி வந்தாலும் உடனே அதுக்கு மருத்துவம் சொல்லுவாங்க, போட்டி போடுவாங்க, அதை குணப்படுத்தி அந்த பேரை நாம் வாங்கிடணும். அப்போ மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஒரு போட்டி, மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுல ஒரு போட்டி கடந்த காலத்தில் இருந்தது. எப்போ இந்த மருத்துவர்கள் வந்தாங்களோ, இந்த எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் வந்தாங்களோ, அப்போ மக்கள் நமக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடிக்கிட்டாங்க. நான் அப்போ ஒருத்தர் தலைவலி வந்ததுன்னா என்ன சொல்லுவாங்க? போய் அந்த டாக்டரை போய் பாருங்கள், எனக்கு காய்ச்சல், உடனே அந்த டாக்டரை போய் பாருங்கள், இந்த டாக்டரை போய் பாருங்கள் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அல்லது சொல்லாமல் கூட போவாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, மக்களுக்கு முதல்ல ஒருத்தருடைய நோயை குணப்படுத்துறதுக்கு போட்டி போட்டாங்க, மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல போட்டி போட்டாங்க, மற்றவங்களுடைய நோயை குணப்படுத்தி அந்த பேரை நம்ம வாங்கிடணும் அப்படிங்கிறதுல போட்டி போட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த மருத்துவங்கிற இப்போ இந்த எம்பிபிஎஸ்லாம் வந்த உடனே மக்களுக்கு என்ன ஆகி போச்சுன்னா, இன்றைக்கி அந்த மற்றவங்களுக்கு மருத்துவம் சொல்கிற அந்த வழக்கத்தையே விட்டுட்டாங்க. மற்றவங்களுக்கு மருத்துவம் சொல்கிற வழக்கத்தை விட்டுட்டு இன்றைக்கி என்ன ஆகுது, யாருக்காவது நோயின்னா இப்போ சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நமக்கு எதுவும் தெரியாது. முதல்ல அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இருந்தது, தாழ்வு மனப்பான்மை இல்லை, எனக்கும் மருத்துவம் தெரியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை கடந்த காலங்களில் இருந்தது. இந்த எம்பிபிஎஸ்லாம் வராத காலத்தில் எனக்கும் மருத்துவம் தெரியும், எனக்கும் தலைவலிக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நானும் புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், நானும் காய்ச்சலுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு கடந்த காலத்தில் மக்களிடம் ஒரு தன்னம்பிக்கை இருந்தது. இன்றைக்கி நீ மருத்துவமே சொல்லக்கூடாது, நீ கைவைத்தியம் எதுவும் சொல்லாத, தேவையில்லாமல் ஏதாவது சொல்லி தொலைக்காத, பேசாமல் நீ டாக்டர்கிட்ட போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வரனால மக்களுக்கு இன்றைக்கி தாழ்மனம். அப்போ நமக்கு எதுவும் தெரியாதா, மருத்துவம் சார்ந்து எனக்கு எதுவும் தெரியாதா, நான் யாருக்கும் சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தாழ்வு மனப்பான்மை வந்துருச்சு மக்கள்கிட்ட. எனக்கு மருத்துவம் சார்ந்து எதுவுமே தெரியாதா? கடந்த காலத்தில் மக்களிடம் இருந்த அந்த தன்னம்பிக்கை இன்றைக்கி இல்லை. எனக்கு தலைவலிக்கு கூட நான் மருத்துவம் சொல்லக்கூடாதா, நான் சுயமாக சிந்தித்து எதுவுமே பண்ணக்கூடாதா, நீ பண்ணனால தான் பாரு இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்கிறாங்களே, அப்போ நான் எந்த முயற்சியுமே நான் எடுக்கக்கூடாது. அப்போ மக்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்த உடனே தாழ்வு மனப்பான்மையில் என்ன வரும் அப்படின்னா, தன்னை பற்றியே தாழ்வாக நினைப்பாங்க, தன்னை பற்றியே வெறுப்பு, இப்படி எல்லாருமே அப்போ என்ன ஆகுன்னா தாழ்வான சிந்தனை வரும், தாழ்வான எண்ணங்கள் வரும், தாழ்வான செயலில் ஈடுபடுவாங்க. இன்றைக்கி என்ன ஆகி போச்சுன்னா, மற்றவங்களுக்கு நோய் வந்துன்னா இன்றைக்கி சந்தோஷப்படுறாங்க. யாருக்காவது நோய் வந்துச்சுன்னா இன்றைக்கி சந்தோஷப்படுறாங்க. சுகர் அப்படியா உனக்கு சுகரா, நல்லதுப்பா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. உனக்கு வயிற்று வலியா, அப்படியா, அல்சரா, அப்படியா, இதய நோயா, இதய நோயா, ஓ இருக்கட்டும், என்னைக்கு போக போகிறான்னு தெரில, போட்டோம், நல்லா செலவு பண்ணு எல்லாத்தையும் சேர்த்து. அந்த மாதிரி இன்றைக்கி மக்கள்கிட்ட மனசு கெட்டு போச்சு. அது மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த நினப்பு இருக்குல்ல, அது நம்ம எப்படி வரும் அப்படின்னா, நீ நல்லா அது செயலில் தான் வரும். நீ செய்யணும், செயல்படணும், பேசணும். யாராவது முன்னாடி இந்த கை வைத்தியெல்லாம் சொல்லாங்களா, அப்போ எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த நினப்பை தான் அது காட்டுது. ஒரு காய்ச்சல்னால் இதை பண்ணு, அதை பண்ணு, ஒரு தலைவலினா இதை பண்ணு, அதை பண்ணு, பிரசவம்னா நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், அந்த எல்லாருமே சொன்னாங்க.
எனக்கும் தெரியும் அப்படி அந்த முனைப்பில் அவங்களுக்கு அந்த மனசில் கெட்ட எண்ணமே இருக்காது. எனக்கும் மருத்துவம் தெரியுங்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்கு பாருங்க, அந்த ஆர்வம். அதில் அவங்க நல்லவர்களாகவே இருந்தார்கள். பிறர் நல்லா இருக்கணும்னே நினச்சாங்க. அந்த நினப்பு அதனால தான் இன்றைக்கி நீ மருத்துவம் பார்க்கக்கூடாது, நீ மருத்துவர் கிடையாது, அது அவங்க தான் பார்ப்பாங்க அப்படின்னு ஒன்று. அப்போ எனக்கு எதுவுமே தெரியாதா அப்படிங்கும்போது என்ன தாழ்த்துறாங்க மற்றவங்க, நான் எதுவுமே தெரிஞ்சக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நீ சும்மா சும்மா எதையாவது சொல்லி வைக்காத, எதாவது ஆகிட போகுது, அதெல்லாம் நீ போய் டாக்டர்கிட்ட போய் பார்த்துக்கப்பா அப்படிங்கும்போது, அப்போ எனக்கு எதுவும் தெரியாதா அப்போ அப்படிங்கும்போது அந்த தாழ்வு மனப்பான்மையில் இப்போ என்ன நினச்சேன்னா, அப்போ எனக்கு எதுவும் தெரியாதுல்ல, சரி இப்போ நீ வந்து உனக்கு நோயின்னா உடனே மனசில் என்ன ஆகுது, நோய் வந்து நீ செத்துப்போ, சீக்கிரம் அழிஞ்சுப்போ. யாராவது ஒருத்தர் இறந்து போனால் சந்தோஷப்படுறாங்க, ஒருத்தர் நோய் வந்தால் சந்தோஷப்படுறாங்க, யாராவது விபத்தில் அடிபட்டு இறந்து போனால், சொந்தக்காரங்க யாராவது இறந்து போனால் அதை நினச்சி சந்தோஷப்படுறாங்க. ஏதாவது இழவு செய்தி வராதா, பேப்பரில் ஏதாவது சாவு செய்தி வராதா, அழிவு செய்தி வராதா, போரில் 500 பேர் செத்துட்டாங்க, பாலஸ்தீன போர் 500 பேர் தான் செத்தாங்களா, ஏன் இன்னும் நிறைய பேர் செத்துருக்கலாமே, செத்துட்டா நல்லா இருந்திருக்கும், ரவுண்டாக ஒரு 1000 பேர் இருந்திருக்கலாமே, கேட்குறதுக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னும் 1000 பேர் தான் செத்தாங்களா, இது வழக்கமான ஒன்று, இன்னும் அதிகமான பேர் செத்துருக்காங்களா. இந்த மாதிரி மக்கள் மனித மனம் கெட்டு போய்விட்டது. அந்த அளவுக்கு காரணம், உனக்கு மருத்துவத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. மருத்துவருங்கிறது யார், மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க, மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க. அப்போ உன்னால் மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைக்க தெரியாது, உனக்கு மருத்துவம் உனக்கு தெரியாது. மருத்துவர்னால் அவர் எம்பிபிஎஸ் தான், நீ மருத்துவர் கிடையாது. உன்னால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கணும்னு நினைக்க முடியாது, மற்றவங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான வழிமுறை உன்னால் சொல்ல முடியாது அப்படின்னு இன்றைக்கி சொல்லாமல் சொல்கிறாங்க. இது என்ன ஆகி போச்சுன்னா, அப்படியா எனக்கு தெரியாதா, சரிப்போ எனக்கு எதுவும் தெரியாதா, நான் எதுவும் சொல்லக்கூடாதா, நான் எதுவும் கை வைத்தியம் சொல்லக்கூடாதா, சரிப்போ என்னென்னு போ, அழிஞ்சு போ, ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ மற்றவங்க நோய் வந்துன்னா என்ன தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னியே, என்ன தான் நோய் வந்தால் எதுவும் மருத்துவம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டல்ல. மருத்துவருங்கிற உணர்வு எங்கள் தாத்தாவுக்குலாம் இருந்தது, பாட்டிக்கு இருந்தது, எனக்கு இல்லை பாரு. அப்போ என்ன எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னால, இப்போ பாரு நோய் வந்து சாவு, போ மருத்துவர்கிட்ட போ, அந்த மருத்துவர்கிட்ட போ, அந்த கிளினிக் திறந்து வச்சுருப்பார் ஒருத்தர், ஸ்டெதஸ்கோப் போட்டு, அவர்கிட்ட போ அப்படின்னு மக்கள் மனசு இன்றைக்கி கெட்டுப்போச்சு. மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த நினப்பு இன்றைக்கி இல்லாமல் போச்சு. அதனால தான் அந்த காரணம் என்னது, மருத்துவம் என்பது மருத்துவர் மட்டும்தான் செய்யணும், மக்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற நினப்பு வந்துருச்சு. நான் இதை இன்னும் உதாரணமாக அற்புதமாக உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வந்து இன்றைக்கி வந்து திருடர்கள் இருக்காங்க, எங்கேயாவது திருடு எல்லாம் வேடிக்கை பார்க்குறாங்க. முன்னாடி கடந்த காலங்களில் போலீஸெல்லாம் இப்போ தானே வந்தது, போலீஸுங்கிற நடைமுறையெல்லாம் இப்போ தானே வந்தது. கடந்த காலங்களில் அப்படியெல்லாம் கிடையாது. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் தான் போலீஸு, மக்கள் தான் குற்றங்கள். அப்போ மக்களுக்கு ஒரு உணர்வு, இங்கே திருட்டிலேருந்து பாதுகாக்கணும், எங்கேயும் குற்றம் நடக்கக்கூடாது, குற்றம் நடந்தால் உடனே போய் ஒரு போலீஸ் எப்படி செயல்படுறாரு அதுபோல் மக்கள் அன்றைக்கி செயல்பட்டாங்க. போலீஸுங்கிறது இப்போ தானே, கடந்த காலங்கள்லாம் போலீஸ்லாம் கிடையாது, காவல் நிலையெல்லாம் கிடையாது. அப்போ என்ன பண்ணுவார், அந்த மக்களே போலீஸாக செயல்பட்டாங்க. நாம் தான் பாதுகாக்கணும், எந்தவித குற்றம் நேர்மை, யாராவது நேர்மையாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு போலீஸ் எப்படி சொல்லுவாரோ அதுபோல் மக்களே போலீஸாக நடந்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து போலீஸுன்னு தனியாக வரும்போது, ஓஹோ குற்றத்தெல்லாம் தடுக்கணுன்னா அவர் போலீஸ் தான் பார்த்துப்பார், நாம் அதை பார்த்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குற்றம் நடந்தால் இன்றைக்கி வேடிக்கை பார்க்குறாங்க. ஏதாவது சுவாரஸ்யமாக குற்றங்கள் எதாவது நடந்தால் இன்றைக்கி மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்க. நல்லா இருக்குது, நடக்கட்டும், அவங்க வீட்டில் களவு போச்சா, நல்லா இருக்கே, அவர் வீட்டில் 20 பவுன் போச்சா, நல்லா இருக்கே அப்படின்னு கேட்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அதே கடந்த காலத்தில் யார் திருடுறாங்க, யாராக இருப்பான் அப்படின்னு ஆராய்வாங்க. எல்லா மக்களும் சேர்ந்து ஒருவேளை அவனாக இருப்பானோ இவனாக இருப்பானோ அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. ஒருவேளை இவன் தான் திருடியிருப்பான், அந்த இடத்துல நான் அவனை பார்த்தேன், வா போய் பார்க்கலாம், என்னன்னு விசாரிக்கலாம் அப்படின்னு கடந்த காலத்தில் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் அன்றைக்கி ஆராய்ஞ்சிருப்பாங்க. ஏன்னா அன்றைக்கி போலீஸ் கிடையாது, போலீஸுங்கிற அமைப்பு காவல் நிலையெல்லாம் கிடையாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போலீஸுங்கிற வந்தானே, நமக்கு எதுக்குப்பா வம்போம், போலீஸ்காரன் பார்த்துக்க போகிறாங்க, நம்ம வேலை கிடையாது அது. அப்போ குற்றங்கள் நடக்கக்கூடாதுங்கிற அந்த எண்ணம் வந்து அது நமக்கானது கிடையாது, அந்த வேலை போலீஸ்கானது அப்படின்னு போயிடுச்சு. அப்போ குற்றங்களை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க, மறைமுகமாக எங்கேயாவது குற்றம் நடக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கடந்த காலத்தில் எங்கே குற்றம் நடந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுல, யார் கண்டுபிடிக்கிறதுல ஒரு போட்டி. இந்த குற்றம் இந்த தோட்டத்தில் திருடு போயிருக்கு, ஒரு மூட்டை காய்கறியை போட்டிருக்காரு, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நிறைய பூசணிக்காய் காணும், யாராக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே கண்டுபிடிக்கிறதுல ஒரு போட்டி. நான் தான் கண்டுபிடிச்சேன், நான் தான், எனக்கு அவன் மேலே டவுட்டு, அந்த பக்கமாக அடிக்கடி நான் பார்த்துருக்கேன், ஒரு நாள் அந்த தோட்டத்துக்குள்ளே இருந்து கூட வரும்போது பார்த்தேன், விசாரிக்கலாம் வாங்க போகலாம் அப்படின்னு. அந்த காலத்தில் ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு மக்கள் அனைவர்கிட்டுமே ஒரு போட்டி. ஏன்னா மக்கள் அனைவரும் தன்னை காவலராக உணர்ந்தார்கள், போலீஸாக உணர்ந்தாங்க. அன்றைக்கி போலீஸுங்கிற இது கிடையாது. இன்றைக்கி போலீஸ்னு ஒன்று வந்த உடனே இப்போ அது எல்லாம் குற்றங்களை தடுப்பது போலீஸோட வேலை அப்படின்னு விட்டாங்க.
அது போலீஸோட வேலை. நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. நம்ம வேடிக்கை பார்ப்போம். இதெல்லாம் ஒரு திரைப்படம் மாதிரி வேடிக்கை பார்ப்போம். அதுபோல் மருத்துவமா, யாருக்கா உடம்பு சரியில்லையா, அதுக்கு மருந்து எதுவும் சொல்லாத. அது நம்முடைய வேலை கிடையாது. மருத்துவம் எதுவும் சொல்லாத. அது மருத்துவர் பார்த்துப்பார். அப்போ மனசுக்குள்ளே என்ன ஆகுது, யாருக்காவது நோய் வந்தால் சந்தோஷப்படுறது. அந்த மாதிரியான மனசு கெட்டு போகிறதுக்கு இந்த மக்களிடமிருந்து மருத்துவத்தை பறித்து தனியாரிடம் ஒப்படைத்தது. மக்களிடமிருந்து இந்த காவல் காக்கிற அந்த உணர்வை பறித்து அதை தனியாரிடம் ஒப்படைத்தது. இந்த மாதிரியான போக்கு இது ஒரு காரணமாக இருக்குது. அப்போ மக்கள் மயமாகணும். அப்போ எப்போ மருத்துவம் மருத்துவர்கிட்ட போச்சு அப்படின்னா, மருத்துவர் எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் மருத்துவர் ஆகணுங்கிற அந்த நிலைமை ஏன் வந்துச்சுன்னா, நோய்கள் வரும்போது தான். அது நோய்கள் இப்போ கடந்த காலங்களில் மக்கள் ஆரோக்கியமாக இருந்திருக்கலாம். அதனால் மருத்துவர் என்கிற ஒரு தனி ஒருத்தர் தேவையில்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்தில் பயங்கரமாக நோய்கள்லாம் பெருகி போச்சு. அப்போ மனுஷங்களால் அதை சரி பண்ண முடியாது. அப்போ அதுக்கு ரொம்ப நிபுணர்கள் தேவைப்படுகிறார்கள். இன்றைக்கி இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு நிபுணர்கள் தேவைப்படுகிறார். அதனால தான் அவங்க எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அதுபோல் இன்றைக்கி இருக்கிற குற்றங்கள்லாம் ரொம்ப அதிநவீனமாக மாறிப்போச்சு. அதை மக்களால் தடுக்க முடியாது. அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அறிவு, அந்த படிப்பு, அதை படித்து நிபுணர்கள் தேவைப்படுகிறார்கள். கைரேகையெல்லாம் டெஸ்ட் பண்ணி, மோப்பனாய் இப்படியெல்லாம் டெஸ்ட் பண்ணி தான் இன்றைக்கி குற்றம் நடப்பதை கண்டுபிடிப்பதற்கு ரொம்ப அறிவு, அதற்காகவே தேர்ச்சி பெற்றவர்கள் தேவைப்படுகிறார்கள். அதனால தான் இன்றைக்கி இருக்கிற இந்த தொழில்நுட்பம் எல்லாருமே முன்னேறும்போது இன்றைக்கி மக்களால் மக்களை பாதுகாக்க முடியாது. மக்கள் மக்களுக்கு காவலாக இருக்க முடியாது. மக்கள் மக்களுக்கு மருத்துவராக இருக்க முடியாது. மக்கள் மருத்துவம் என்பது தற்போதைய உலகில் பயன்படாது. இன்றைக்கி ஏன்னா நோய்களோட தன்மைலாம் அதிகமாகி போச்சு. நோய்கள் வீரியம் மிகுந்ததாக இருக்குது. அதனால் இன்றைக்கி இருக்கிற நோய்களுக்கு தகுந்தாற் போன்று மருத்துவம் செய்வதற்கு மக்களுக்கு அந்த திறன் பத்தாது. அதனால் மக்கள் தேவையில்லாமல் எதாவது பண்ணி இடகுடமாக ஆகிடப்போகுது, மற்றவங்களோட உயிரோட விளையாடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடமிருந்து அந்த மருத்துவம் என்பது பறிக்கப்பட்டு விட்டது. மருத்துவ மனப்பான்மை, பிறர் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற அந்த மருத்துவருடைய மனப்பான்மை முதல்ல மக்கள்கிட்ட இருந்து அது இன்றைக்கி பறிக்கப்பட்டு விட்டது. காரணம், நோய்களுடைய தன்மை ரொம்ப வீரியமாயிடுச்சு. நோய்கள் ஆபத்தானதாக மாறிவிட்டது. அதனால் மக்களால் இனிமேல் மக்களுக்கு மருத்துவம் செய்ய முடியாது. அதுபோல் குற்றங்களும் ரொம்ப அதிநவீனமாகி போச்சு. அதனால் மக்களால் மக்களுக்கு காவல் கொடுக்க முடியாது. அப்போ காவலர் என்கிற அந்த மனப்பான்மை மக்களுக்கு கடந்த காலங்களில் இருந்ததில்ல. அந்த மனப்பான்மை இன்றைக்கி மக்களிடமிருந்து பறிக்கப்பட்டு விட்டு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, அப்போ மக்களுக்கு மருத்துவம் செய்ய வேண்டும், மருத்துவர்களாக தங்களை உணர வேண்டும். அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும். இந்த மாதிரி வீரியம் மிகுந்த நோய்களை வரவழைச்சிக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீ மக்களிடம் அந்த மருத்துவராக இருக்கணும் அப்படிங்கிற மருத்துவ மனப்பான்மைங்கிறது இல்லாமல் போய், மருத்துவம் என்றாலே அதை எம்பிபிஎஸ் படித்தவங்க தான், நீ எதுவும் பண்ணாத, இன்றைக்கி இருக்கிற நோயெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப ஆபத்து நிறைந்ததாக இருக்குது, அதனால் நீ எதுவும் வைத்தியம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எதாவது பண்ணிவிடாத அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடமிருந்து அந்த மற்றவங்க நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணுங்கிற அந்த நினப்பு ஏன் பறிக்கப்பட்டது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற நோய் அதிகமான, அப்போ நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த நினப்பு ரொம்ப முக்கியம். அப்போ அந்த நினப்பு நமக்கு வரணும் அப்படின்னா, இங்கே நோய்கள் இவ்வளோ தீவிரமாக இருக்கக்கூடாது, ஆரோக்கியமாக இருக்கும், எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கணும். அதுபோல் மக்கள் எல்லாருமே குற்றங்கள் எதுவும் நடக்கக்கூடாது, மக்கள் அமைதியாக இருக்கணும். அந்த காவலர் என்கிற மனப்பான்மை மக்களுக்கு மீண்டும் வேண்டும் என்றால் இங்கே குற்றங்களே நடக்கக்கூடாது. அந்த மாதிரி மக்கள் எளிமையாக வாழும்போது மக்கள் அனைவரும் மருத்துவராக வாழ முடியும், ஆரோக்கியமாக வாழணும். இன்றைக்கி நம்ம ஏன் இவ்வளோ நோய் தீவிரமாகிடுச்சு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப கடினமாகிடுச்சு. இயந்திர அறிவியல் உலகம், நம்ம உணவு கலப்படம், கட்டுப்படுத்த முடியாத உணவு முறை, இது எல்லாம் தான் நம்ம கடினமான இந்த வாழ்க்கை முறை, இதெல்லாம் தான் இந்த நோய்கள் தீவிரமானது காரணம், குற்றங்களும் தீவிரமான காரணம். அப்போ அந்த நோய்கள் எல்லாமே இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக வாழணும்னா நம்ம எளிமையாக வாழணும், இயற்கையோடு இணைஞ்சு வாழணும். இயற்கையோடு இணைஞ்சு எளிமையான வாழ்க்கை, நாடோடித்தனமாக வாழாமல் குடும்பமாக, கூட்டு குடும்பமாக, உறவு முறைகளோட அன்பு பாசம் அப்படின்னு உடற்பயிற்சி, உடல் உழைப்பு, எளிதான உடல் உழைப்பு, நல்ல உடலுக்கு தூக்கம். இப்போ மின்சாரம் இல்லாத உலகத்தில் தான் நம்மளால் நல்லா தூங்க முடியும், இரவு முழுவதும் தூங்க முடியும். அப்படி தூங்கும்போது மனிதர்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. அப்போ நமக்கு இந்த மருத்துவர்கள் தேவையில்லை, எல்லா நோயுமே குணமாயிடும். அப்போ இந்த மருத்துவர்கள்னு தனியாக நமக்கு தேவையில்லை. அப்போ எல்லா மனிதர்களும் மருத்துவர்களாக தங்களை உணர்வதற்கு அப்போ ஒரு வாய்ப்பு வருது. ஏன்னா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்காங்க. இப்போ மக்களே நீங்கள் உங்கள் மருத்துவத்தை மக்களுக்கு சொல்லுங்கள், உங்களுக்கு நீங்கள் சொல்லிக்கோங்க, உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துக்கோங்க, நீங்கள் மக்களுக்கும் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் நோய்ங்கிறதே இல்லாமல் போச்சு. ஏன்னா நம்ம இப்போ எளிமையாக வாழ்கிறோம், இயற்கையோடு இணைஞ்சு எளிமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு மின்சாரம் இல்லாத உலகம், பள்ளிக்கூடங்கள் இல்லாத உலகம், அந்த மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கையை இப்போ நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்.
அப்போ நீங்கள் வந்து தாராளமாக மருத்துவம் சொல்லலாம். ஏன்னா இப்போ யாருக்குமே நோயும் வரப்போகிறதில்ல. உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு வேணால் வழியே சொல்லுங்கள். ஏன்னா நோய்கள் இல்லை, நோய்களுக்கான மருத்துவம் நீங்கள் சொல்ல தேவையில்ல. நோய்கள் இருந்தால் தானே மருத்துவம் தேவை. இனிமேல் உங்களுடைய வேலை நோய்களே இல்லாத நிலமையில் இனிமேல் நீங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழியை சொல்லுங்கள். அதை அப்போ அந்த மக்கள்கிட்ட அந்த பொறுப்பை படைச்சிடலாம். மக்கள் எல்லாருக்கும் ஒரு மனப்பான்மை வந்துடும். மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த மனப்பான்மை வந்துவிடும். மக்கள் எல்லாரும் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான வழியை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நாம் மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சா இந்த மாதிரி சொல்லுகிற வழக்கத்தை நம்ம வச்சுக்கணும். என்னென்னா இதை சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க, இந்த கீரையை சாப்பிடுங்க, இந்த கீரை சாப்பிட்டா எனக்கு இந்த பலன் கிடச்சிது, இந்த உடற்பயிற்சி பண்ணுங்கள், நடைப்பயிற்சி பண்ணால் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு சொல்லுகிற வழக்கம் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம மனசு நல்லாயிருக்கும். நம்முடைய மனப்பான்மை மற்றவங்க நல்லா இருக்கணுங்கிற அந்த மனப்பான்மை தான் அந்த மாதிரி சொல்வதற்கு காரணமாக இருக்குது. அந்த மனப்பான்மையை நாம் பிறருக்கு புரிய வைக்கிறோம். நான் பிறருக்கு நல்லது செய்கிற மனப்பான்மை எனக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி பேசுகிறேன். நிரூபிக்கணும். மனிதர்கள் தாங்க நல்லவர்கள் தான், மனிதர்கள் சந்தேகத்துக்குரியவர்கள், அதனால் அவங்க நல்லவர்கள் தான் என்பதை நிரூபிக்கிற நோக்கத்தில் தான் அவங்க வாழணும். அதுபோல் சரி, இந்த வீடியோத்தோடு முடித்துக்கிறேன்.